லாலாபேட்டை ஜி உடையாப்பட்டியில் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமினை எம்எல்ஏ துவக்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லாலாபேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கல்லப்பள்ளி, கருப்பத்தூர், சிந்தலவாடி, பில்லாபாளையம் ஊராட்சிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் இந்த முகாமினை துவக்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், ஏழை எளிய மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அரசு அலுவலகங்களுக்கு சென்று சான்றிதழ்கள் பெற சிரமப்பட்டு வந்த நிலையில் அதிகாரிகள் மக்களை தேடி அதிகாரிகளே வந்த அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்துள்ளதாகவும், இதன் மூலம் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அதேபோல் தோகைமலை ஒன்றியத்திற்குட்பட்ட ஜி உடையாப்பட்டியில் கல்லை மற்றும் கூடலூர் ஊராட்சிகளுக்கு நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் எம்எல்ஏ மாணிக்கம் துவக்கி வைத்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். 2 இடங்களில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வரின் திட்ட முகாமில் சுமார் 750க்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. இந்நிகழ்வின் போது முன்னாள் எம்எல்ஏ ராமர், தோகைமலை ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார், திமுக மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன், கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிரவன், ஊராட்சி மன்ற தலைவர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் அனைத்து துறையைச் சேர்ந்த அரசு அலுவலர்கள் பலரும் உடனிருந்தனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்.